Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் சாய் ஜெகதீஷ். தமிழ்நாட்டையே உலுக்கிய சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு இன்னைக்கு தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, இந்த வழக்கில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனைகள் என்ன, இனிமேல் யார் அந்த சார் என்ற சர்ச்சையை யாராவது கிளப்பினால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பான முழு விவரங்களையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு மாணவி உள்ளாக்கப்படுறாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குனுச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்த மறுநாளே, அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி இது தொடர்பான விசாரணையை கோட்டூர் போலீஸ் தொடங்குறாங்க. அதில் அந்த பகுதியில் பிரியாணி கடை நடத்திட்டு வந்துட்டு இருந்த ஞானசேகரன் என்ற நபர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சி அவரை கைது பண்ணுறாங்க. இதுக்கிடையில் இந்த வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் சோசியல் மீடியாவில் வெளியாகி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இதுக்கிடையில் கைதான ஞானசேகரன் அந்த டைமில் யாரோ ஒரு நபரை சார் அப்படின்னு சொல்லி அழைச்சி ஃபோனில் பேசியதாகவும் தகவல் வெளியானுச்சு. இதை கையில் எடுத்த எதிர்கட்சிகள் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை முன் வச்சாங்க. குறிப்பாக அதிமுக யார் அந்த சார் அப்படின்ற பதாகைகளோட போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. இந்த சூழலில் ஞானசேகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் கூட நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுச்சு. இதுக்கிடையில் திமுகவுக்கும் ஞானசேகரனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சாங்க. இந்த புலனாய்வு குழு அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி சைதாப்பேட்டையில் உள்ள 9வது குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சாங்க. அதில் இந்த வழக்கில் குற்றம் செய்யப்பட்டவர் ஞானசேகரன் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதோட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழும் ஞானசேகரன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கை சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு மார்ச் 7ஆம் தேதி மாற்றினாங்க. இந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் சாட்சி விசாரணை நீதிபதி ராஜலட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது. அரசு தரப்புல இந்த வழக்கில் வழக்கறிஞர் மேரி ஜெயந்தியும், கைதான ஞானசேகரன் தரப்புல சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் வழக்கறிஞர்கள் கோதாண்டம், ஜெயபிரகாஷ், நாராயணன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. தினமும் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில கிட்டத்தட்ட 29 பேர் சாட்சி அளிச்சிருக்கிறாங்க. அதோட குற்றத்தை நிரூபிக்க 75 சாட்சி ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக அனைத்து தரப்பு வாதங்களும் மே 20ஆம் தேதி நிறைவடைஞ்ச நிலையில மே 28ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவிச்சாங்க. அதன்படி நீதிபதியும் ராஜலட்சுமி முன்பு குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்போட ஆஜர்படுத்தப்பட்டாரு. அப்போ ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று நீதிபதி உத்தரவிட்டாங்க. இதுக்கிடையில எனக்கு அப்பா இல்லை, என்னுடைய மனைவி, என்னோட சகோதரிகள் எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கணும், அதனால எனக்கு குறைந்தபட்ச தண்டனையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஞானசேகரன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜரான மேரி ஜெயந்தி இதுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அதாவது இந்த வழக்கை அரிதினும் அரிதான ஒரு வழக்காக பார்க்கணும். ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்சு மாணவி மீது காட்டுமிராண்டித்தனமான பாலியல் வன்கொடுமையில் இந்த நபர் ஈடுபட்டிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் மேலே ஏற்கனவே 35க்கும் மேற்பட்ட வழக்குகள் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அதனால் இது மாதிரி இனிமேல் மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, எந்த ஒரு பெண்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி வாதாடினாங்க. அதோட இந்த நபருக்கு அது மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டாதான் குற்றம் சமூகத்தில் குறையும் அப்படின்னு வாதாடினாங்க. இந்த நிலையில தான் இந்த வழக்கு தொடர்பான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையும் அதோட 90,000 அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே போல் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பில் யார் அந்த சார் என்ற இந்த சர்ச்சை ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கில் இருக்குது. ஞானசேகரன் தவிர வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு.
எனவே இனிமேலும் யாராவது யார் அந்த சார் என்ற சர்ச்சையை கிளப்பினால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக கருதப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.